சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்தியாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 33வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்ப என்ன விஷயம்னா 31லேருந்து 35 வரை 5 ஸ்லோகத்துல ராமனுடைய புன்னகையையும் ஹனுமானையும் தொடர்பு படுத்தி கிட்டத்தட்ட ராமனுடைய புன்னகை தான் ஹனுமான், ஹனுமான் தான் புன்னகை என்று சீத்தை சொல்லிட்டு வரா இல்லையா. இப்ப சீத்தை ஒருபடி மேல போய் சொன்னாலாம், ஹனுமானுடைய வாயிலே ராமன் இருக்கிறான், ராமனுடைய வாயிலே ஹனுமான் இருக்கிறான்ங்கிற சீத்தை. ஹனுமான் வாயில ராமர், ராமர் வாயில ஹனுமானா? அது எப்படி? அதை சொல்லும் ஸ்லோகம் தான் சுந்தர ஸ்பந்தத்தின் 33வது ஸ்லோகம். வாங்கோ ஸ்லோகத்தை அனுபவிப்போம். இத்தம் ராமோ வகதி வதனே வாதஜாத்தம் வரண்யம் ராமோ ராமோ விபுரிதி முகே வாதஜாதச்ச ராமம் அந்யோன்யம் தௌ இதி கிருதமதி பிரீத்திமந்தௌ மகாந்தௌ அந்தசக்தௌ அனுபமதமௌ சம்பதம் சந்திஷேதாம் என்பது ஸ்லோகம். அதாவது சீதை என்ன சொல்றாளாம், இத்தம் ராமோ வகதி வதனே வாதஜாத்தம் வரண்யம், இப்படி ராமன் தன்னுடைய வாயிலே ஹனுமானை சுமக்கிறான். எப்படின்னா புன்னகை வடிவத்துலதான். ஏற்கனவே பல ஒற்றுமை பார்த்தோம் இல்லையா, ராமனுடைய புன்னகையும் ஹனுமானும் ஒண்ணு. ஏன்னா ரெண்டுமே திடீர்னு சின்னதா இருக்கும், திடீர்னு பெருசாகும். அதுபோல இருவருமே பக்தர்களுக்கு ஆனந்தம் தருகிறார்கள், இருவருமே பக்தர்களை கவர்கிறார்கள், பக்தர்களால் போற்றப்படுகிறார்கள். இரண்டுமே புன்னகையும் சரி ஹனுமானும் சரி சீதைக்கு பேரானந்தம் தந்திருக்கிறார்கள். புன்னகை ஹனுமான் இருவருமே வாயு காற்றோடு தொடர்புடையவர்கள். அப்போ கிட்டத்தட்ட ஹனுமான் தானே புன்னகை. அப்போ ராமன் தன் முகத்தில் புன்னகையை தாங்கி இருக்கிறான், வாயிலே புன்னகையோடு விளங்குகிறான்னா தன் திருவாயில் புன்னகை வடிவில் ஹனுமானையே தாங்கின்னு இருக்கானா ராமன். ஹனுமான் தனக்கு செய்த உதவிக்கு என்ன கைமாறு பண்றது? இந்த புன்னகை வடிவில என்னுடைய திருவாயில் நான் ஹனுமானையே தாங்குகிறேன் என்று தன் வாயில் ராமன் ஹனுமானை புன்னகை வடிவில் தாங்கி இருக்கிறான். இப்ப ஹனுமான் பார்த்தாராம், பெருமாள் என்ன தன் வாயில தாங்குறார்னா என் வாயில் அல்லவோ நான் ராமனை தாங்க வேண்டும். அதனால ஹனுமான் தன் வாயில ராமனை தாங்குறாராம். எப்படின்னா ராமோ ராமோ விபுரிதி முகே வாதஜாதச்ச ராமம், ராம 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 ராமன்னு ராம நாமத்தை ஹனுமான் உச்சரிக்கிறார். ராமனுடைய நாமத்தை சொன்னால் அந்த இடத்துல ராமனே இருக்கான்னு அர்த்தம். ஹனுமானுடைய நாவிலே ராம நாமம் இருப்பதாலே அந்த நாக்குல ராமனே உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். அப்போ ராமன் தன் வாயில் புன்னகை வடிவில் ஹனுமானை சுமக்கிறான், ஹனுமான் தன் வாயில் ராம நாமத்தின் வடிவில் ராமனையே சுமக்கிறார். அதனால அந்யோன்யம் தௌ இதி கிருதமதி, அதனால ரெண்டு பேரும் அந்யோன்யமா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாலும், உன் வாயில என்ன வச்சுக்கோ, என் வாயில உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு பிரீத்திமந்தௌ இருவரும் மிகுந்த ஆனந்தத்தோடு, மகாந்தௌ உயர்ந்தவர்களாக, அந்த சக்தௌ உள்ளத்தாலே இணைந்திருப்பவர்களாக, அனுபம தமௌ ஒப்பற்றவர்களாக ஹனுமானும் ராமனும் இப்படி விளங்குகிறார்கள். இந்த ஸ்லோகத்தை கேட்ட நேயர்களுக்கெல்லாம் சம்பதம் சந்திஷேதாம், ஹனுமானும் ராமனும் சேர்ந்து எல்லா செல்வங்களையும் கொடுக்கட்டும். இதுவும் சீதை சொல்ற வாக்கு. அப்போ சீதை இப்ப என்ன சொல்லிட்டா, புன்னகை வடிவில் ஹனுமானை தன்வாயில் ராமன் சுமக்கிறான், ராம நாமத்தின் வடிவில் ராமனை தன்வாயில் ஹனுமான் சுமக்கிறான். இப்படி இருவரும் ஒத்த கருத்தோடு இணைந்திருக்கிறார்களே, இவா ரெண்டு பேரும் சேர்ந்து நேயர்கள் அத்தனை பேருக்கும் செல்வத்தை அருளட்டும். அப்போ இந்த ஸ்லோகம் செல்வத்தை அருளக்கூடிய ஸ்லோகம். அப்போ ராமன் வாயில் ஹனுமான், ஹனுமான் வாயில் ராமன். ஸ்லோகத்தை சேவிப்போம், செல்வம் நிறையும். சீத்தம் ராமோ வகதி வதனே வாதஜாத்தம் வரண்யம் ராமோ ராமோ விபுரிதி முகே வாதஜாதச்ச ராமம் அந்யோன்யம் தௌ இதி கிருதமதி பிரீத்திமந்தௌ மகாந்தௌ அந்தசக்தௌ அனுபமதமௌ சம்பதம் சந்திஷேதாம் என்று சொல்வோம். செல்வம் நிறையும். நன்றி, வணக்கம்.